वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तभावक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। सर्वदुह्यतमं भूय शृणु मे परमं वचः इष्टोऽसि मे दृढमिति ततो वक्ष्यामि ते हितम्। வித்யா விந்ததே அமிர்தம் அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். सर्वगुह्यतमं भूयः शृणु मे परमं वचः इष्टोऽसि मे दृढमिति ततो वक्ष्यामि ते हितम्। ओम नमो भगवते वेंकटेशाय। कर्मयोगम ஞானயோகம் பக்தி யோகம் என்பதாக 3 யோகங்கள் இங்கே பகவானாலே உபதேசிக்கப்படுகின்றன. ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தியேக கோச்சரஹா என்று நாம் அதை பார்த்தோம். தற்பொழுது இந்த பகவத்கீதையை முடிக்கும் தருவாயில் பகவான் நமக்கு அருளி செய்கிறான். இதம் துதே குஹ்யதமம் என்பதாக சொன்னான் பரமாத்மா. குஹ்யதமம் என்றால் என்ன அர்த்தம்னா, சம்ஸ்கிருதத்தில் தராஹா தமாஹா என்பதாக 2 பிரத்யயங்கள் உண்டு. இந்த ப்ரஃபிக்ஸு சஃபிக்ஸு சொல்கிறோம் இல்லையா, அதான் விஷயம். மோர் மோஸ்ட் அப்படின்னு 2 வார்த்தை வச்சுக்கோங்க. மோர் மோஸ்ட் அப்படின்னா மோரை காட்டிலும் மோஸ்ட்ன்றது ரொம்ப விசேஷமானது, சூப்பர்லேட்டிவ். அப்போ தராஹா என்பதை விட தமாஹா என்பது சூப்பர்லேட்டிவ். அது மாதிரி இது இப்போ நான் சொல்லக்கூடியதான ரகசியம் இருக்கே, அந்த ரகசியங்களுக்குள்ளே மிக இன்றியமானது. இதிதே ஞானமாக்கியாதம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா விமர்ஷ்ய ஏதத் அசேஷேன யதேச்சசி ததா குரு என்று கீழே பெருமான் சொல்லிட்டான்.
அந்த யதேச்சசி ததா குருவுக்கு நாம் பலவிதமான அர்த்தங்களை கீழே பார்த்துட்டோம். இப்போ குஹ்யதமம் குஹ்யதரம் என்று சொல்கிறோமோ இல்லையோ, அதெல்லாம் ஒரே விசேஷந்தான். இந்த கர்மயோகாதிகள் இருக்கே, கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்னு சொல்கிறோமே, இந்த கர்மயோகாதிகள் இருக்கே, இது மற்ற எல்லாவற்றை காட்டிலும் மிக மிக ரகசியமானது. அதனால தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரகசியத்ரயம், தத்துவத்ரயம், ஜீவத்ரயம், ஷட்கத்ரயம் அப்படின்னு இந்த மூணு கணக்குகள் நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் டாப் மோஸ்ட் சீக்ரெட் விஷயம். அதெல்லாம் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம்ன்றதால 3 விஷயங்கள் ரகசியத்ரயம்னு பேர் இருக்குது. திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் 3 விஷயங்கள் ரகசியத்ரயம்னு பேர். அதே மாதிரி தத்துவத்ரயம் அப்படி கேட்டால் சித்து அச்சித்து ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லணும். இந்த தத்துவத்ரயத்தை தான் நம்ம இப்போ 18வது இந்த திருத்தீய ஷட்கத்தில் பார்க்குறோமோ இல்லையா, நம்ம 13, 14, 15வது அத்தியாயத்தில் வரைச்சு சித்து அச்சித்து ஈஸ்வரன் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரி விபாகங்கள் நிறைய இருக்குது. விபாகங்கள்லாம் அர்த்தம்னா நிறைய அதனுடையதான பிரிவுகள் அப்படி சொல்லலாம். விபாகங்கள்னால் பிரிவுகள்னு சொல்லலாம். ஆனால் இப்போ கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் என்பது பகவத்கீதையுடைய பிரதானமான பொருள். நன்னா புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை இடத்துல எம்ம தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லணுன்றாலும் இல்லையோ, அந்த மாதிரி அதுக்கு பதில் சொல்லணும். கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இது 3மே ரகசியங்களுக்குள்ளே அத்தியந்தம் உத்தமமான ரகசியங்கள். இது அவசியம் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலே பெருமாள் சொல்ல போகிறான். யார் தெரியுமா எனக்கு அத்தியந்தம் பிரியமானவன்? சில பேர் கேட்பா, சுவாமி நீங்கள் கீதை ஏதோ எங்களுக்கு சொல்லித்தரேள், அப்புறம் திருப்பி எங்களுக்கு எதுக்கு கீதையை சொல்கிறேன் அப்படின்னா, பெருமாள் சொல்கிறான்ப்பா, யார் இந்த கீதையை சொல்கிறார்களோ அத்தகையவர்கள் எனக்கு மிக மிக பிரியமானவர்கள் என்று கண்ணனே சொல்கிறான். கண்ணனுடைய பிரியத்தை நாம் சம்பாதிக்கணும்னா நாம் கீத ஞானத்தை சம்பாதிக்கணும். அந்த சம்பாதித்த ஞானத்தை மற்றவர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். உண்மையிலேயே கிருஷ்ண பக்தி இருக்குது, நாம் நம்மளை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம்னா இதான் தாத்பரியம். சர்வகுஹ்யதமம் பூயா, இது அடுத்தது வரப்போகிறது. இப்போ கர்மயோகாதிகள் 3மே மற்ற எல்லாவற்றை காட்டிலும் மிக மிக ரகசியங்கள். அந்த 3னுடைய நிகமனம்னு அர்த்தம், கன்க்ளூஷன் அர்த்தம். அந்த 3னுடைய நிகமனம் கன்க்ளூஷனானது முன்னாடி பண்ணிட்டார். இந்த 63வது ஸ்லோகத்தில் அதை காமிச்சுட்டார். ஆனால் அந்த 3க்குள்ளே பக்தி யோகத்தினுடைய விசேஷம், பக்தி யோகஸ்ய சிரைஷ்டியம் என்பார் சுவாமி ஆள வந்தார். மகாத்மியம் என்று சொல்லுவார். அதனுடைய உத்கிருஷ்டதமான ஒரு தன்மை. பக்தி யோகமே சாட்சாத் மோட்ச சாதனம். அதனால் கீதையினுடைய ரகசியம் என்ன அப்படி கேட்டால் பக்தி யோகம். ஏன்னா இந்த கர்மயோகம் ஞான யோகம் இருக்கு பாருங்கோ, இந்த கர்மயோக ஞான யோகம் என்பது பக்தி துவாரா தான் மோட்சம் கொடுக்கும். பக்தியை முன்னிட்டு தான் மோட்சம் கொடுக்கும். பக்தின்றது நேரடியாக மோட்சம் கொடுக்கும். பக்தி அல்லது பிரபத்தி. கர்ம ஞானம் உபாசனஞ்ச சரணம் பிரஜ்ஜேதி சாவஸ்திதான் என்று சுவாமி வேதாந்த ரிஷிகன் இதனை நமக்கு விவரணம் செய்திருக்கிறார் ஸ்ரீமத் ரகசியத்திரை சாரம் என்னும் நூலில். எனவே பக்தியோகமே சாட்சாத் மோட்ச சாதனம். அதனால் அதுவே மிக மிக அத்தியந்தம் ரகசியமானது. அதிலேயே கீதா சாஸ்திரத்தின் பரம தாத்பரியம் அடங்கி இருக்கிறது என்று இந்த 64 மற்றும் 65 2 ஸ்லோகங்களினாலே கிருஷ்ணன் நமக்கு விவரித்து அருளுகிறான். சர்வகுஹ்யதமம் பூயா சர்வகுஹ்யதமம் பூயா ஸ்ருணு மே பரமம் வசः இஷ்டோசி மே திருடமிதி ததோ வக்ஷ்யாமி தே ஹிதம். அந்த கிளாரிட்டி அப்படி சொல்கிறோம் இல்லையா. இங்கே பாருங்க சுவாமி, அடியவங்களுக்கு ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்ணது என்ன தெரியுமோ, ஒரு 10 பேர் நடுவில் நாம் பேச வந்திருக்கோம். 10 பேர் நடுவில் நம்ம பேச வந்தால் இந்த உலகத்தில் நம்மளால் யாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. பர்த்ருஹரின்னு ஒரு மகாகவி இருந்தான். அவன் சொல்கிறான், அஞ்ஞானிகள் என்னுடைய விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி சாமர்த்தியம் இல்லாதவா, அதனால் அவள் உதாசீனம் பண்ணுவா. நான் சொல்லச்சேன், ஞானிகள் நான் சொல்லி அவளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. அதனால் அவளை நான் சொல்கிறத உதாசீனம் பண்ணிவிடுவான். அப்புறம் யாருக்கோசரம் நீ பேச போகிற அப்படின்னாரு. நான் என்ன ஒரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறதுக்கு நான் பேச போகிறேன். நான் கரெக்டாக தான் புரிஞ்சுட்டுருக்கேனா, இது கரெக்டாக தான் நான் டெலிவரி பண்ணுறேன்னா அப்படின்னு எனக்கு ஒரு நெட் ப்ராக்டிஸ் பண்ணி நான் 10 பேர் நடுவில் டெலிவரி பண்ணுறேன். நேராக ஐ கான்டாக்ட்ஸோட வார்த்தைகளை மென்று முழுங்காமல் நேரடியாக சொல்ல வந்த விஷயத்தை சொல்லுவதற்கு நான் முயற்சிக்கிறேன். அப்போ ஏதாவது தப்பு வந்ததுன்னா பெரியோர்கள் தினத்தில் தப்பை அடிபணிந்து ஏற்பதில்லை. எனக்கு என்ன தயக்கம்ட்டான். ஆமாம் சார், நான் விஷயம் பார்த்தேன், அது ஒரு தப்பாக எடுத்து போல இருக்கு, மன்னிக்கணும் க்ஷமிக்கணும், அப்படி தப்பாக கிரகிச்சுட்டேன் சொல்லிட்டு போயிட்டே இரு. இப்போ பெருமாள் பாருங்க, அதை அந்த சொல்லும் வார்த்தையை பெருமாள் என்ன அழகாக புரிய வைக்கிறான்றதுக்காக சொல்ல வரேன்.
நிறுத்தி நிதானமாக மனசில் பதியும் அப்படின்னு ஓடக்கூடாது. சென்டர் ஃப்ரெஷ் வாயில் போட்டுட்டா மாதிரி ஓடக்கூடாது. அப்போ என்ன புரியும்? சர்வ குஹ்யதமம் பூயஹா. அகைன் ஐ டெல் யூ, அகைன் ஐ எக்ஸ்பிளைன் யூ. நன்னா என்கிட்ட கேட்டுக்கோ. ஸ்ருணுமே பரமம் வச்சஹா. இதுவரையிலும் முன்னாடி சொன்னதெல்லாம் வச்சஹா, இப்போ பரமம் வச்சஹா. ஜென்ரலாக சொல்கிறத காட்டிலும் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். இது ஒரு கேப்சியூல். இதுவரையிலும் 18 அத்தியாயத்தில் 63 ஸ்லோகங்கள் வரையிலும் நான் சொன்ன விஷயத்தை காட்டிலும் இப்பொழுது சொல்லக்கூடியது கன்க்ளூஷன். ஆனால் மொத்த கண்டென்ட்டையும் நாம் கிரகிச்சுக்கலனா கூட அந்த கன்க்ளூஷனை ஒழுங்காக நம்ம கிரகிச்சுட்டோம்னா நமக்கு பகவத்கீதை புரிஞ்சிடும். சர்வகுஹ்யதமம் பூயா ஸ்ருணுமே பரமம் வச்சா. சரி சுவாமி, அது இதுக்கு என்னையே உட்கார வச்சு சொல்லிட்டீங்க. ஊரில் 1000 பேர் இருக்கான், ஏன் எம்பரான்னு வாங்குறீங்க? சில பேர் சொல்லுவாங்க, இல்லையோ என்ன சுவாமி இது ஏதோ தெரியாதனமாக உங்ககிட்ட கற்றுக்க வந்துட்டோன்னு சொன்னால் திருப்பி நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்க எங்களை, மறுபடியும் எங்களையே சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லிட்டு போங்களேன், நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்காமல் போகிறோம், அதை பற்றி உங்களுக்குலாம் கவலை அப்படின்னா பெருமாள் அப்படி கைவிட்டுட மாட்டான். இஷ்டோசிமே திருடமிதி ததோ வக்ஷாமி தைகிரமிடை. அப்படிலாம் உன்னை விட்டுட்டு போக முடியாதுடா. எ ஃப்ரெண்ட் இன் நீட், எ ஃப்ரெண்ட் இன் டீட்ரா. நான் உனக்கு நீ எனக்கு அத்தியந்தம் பிரியமானவன்டா. நீ எனக்கு எவ்வளோ வேண்டியவன் தெரியுமா? ஐயோ, என்கிட்ட இவ்வளவு உயர்ந்த விஷயங்கள் இருக்கே, இதெல்லாம் நான் வேஸ்ட் பண்ணுறேனே. இவன்கிட்ட சொல்லி வச்சா அட்லீஸ்ட் இவன் மூலமாவது உலகத்திற்கு பிரயோஜனமாக முடியும். எனக்கு நீ அத்தியந்தம் பிரியமாக இருக்கிறதுனால யார் சொல்லுவா இந்த மாதிரிலாம்? கூட்டு உட்கார வச்சு இன்ட்ரெஸ்டே இல்லாதவனை அவன் வழியிலேயே போய் அவனுக்கு புரிகிற மாதிரியே போய் அவன் சங்கு ஊதினானா உடனே ஒரு சங்கு ஊதி, அவன் தேரை ஓட்டுனா தேரை ஓட்டி, லெஃப்ட்டுனா லெஃப்ட்டு, ரைட்டுனா ரைட்டு, நேரனா நில்லு அப்படின்னா ஒன்றுன்னா பார்த்து பண்ணி கடைசியில் தான் சொல்கிறபடி அவனுக்கு மனசில் ஒரு பக்குவத்தை உண்டாக்கி எவ்வளவு காரியம் தெரியுமா? நீங்கள் இந்த பகவத்கீதையை சும்மா கிருஷ்ணா உபதேசம் பண்ணா, அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணா, அதெல்லாம் இருக்கட்டும். பெருமாளுடைய எஃபோர்ட்ஸ், ஹவு ஹீ புட் ஹிஸ் எஃபோர்ட்ஸ், எவ்வளோ சிரமப்பட்டிருக்கான். அர்ஜுனனை போல ஒருத்தனுக்கு இதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது, அவன் அதுக்கு யோசிச்சு கூட பார்க்க மாட்டான்னு அவனை ஒரு வழியாக மோல்டு பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ஃபிசிக்கலி மென்டலி எல்லா விதத்திலையும் தயார் பண்ணணும். மென்டல் ஸ்ட்ரென்த் வந்துட்டு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வரனா யுத்தம் பண்ண முடியாது. ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் இருக்கு, மென்டலி நாட் ப்ரிப்பேர்ட் அப்படின்னாலும் யுத்தம் பண்ண முடியாது. எவ்வளோ கஷ்டம். இவாளெல்லாம் நம்ம லைஃப்பில் கஷ்டப்பட்டு இருக்கோம். நாங்கள் சொன்னால் கேட்கவே மாட்டேன்றா, நாங்கள் சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டேன்றா. கரெக்டு தான், யார் இல்லைன்றா. நாம் கேட்டோமா? நாம் கேட்டிருக்கோமா? அப்படி நாம் ஒருத்தர் பெரியவா சொன்ன பேச்சை ஒழுங்காக கேட்டுருந்தோன்னா நமக்கு இந்த ஜென்ம பரம்பரையே கிடையாது சுவாமி. ஜஸ்ட் அது திங்க் பண்ணுங்க. We are always talking about others. They won't listen me. They are always cursing me. இவா என்ன வெய்யரா, இவா என்ன சொல்லிட்டு இருக்கா, இவா என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றா, இவா என்கிட்ட கேட்க மாட்டேன்றா. என் ப்ராப்ளம் என்னன்னு தெரிய மாட்டேன்றது. ஒன் ப்ராப்ளம் எல்லாருக்குமே தெரியும், இல்லை தெரியணுன்ற அவசியமும் இல்லை. பட் ஒன்னால் மற்றவர்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது. மற்றவர்களை நீ ப்ராப்ளமாக நினைக்காத. நீ உன்னுடைய காரியம் என்னவோ அதை பண்ணு. தஸ்மாத் அபரிஹாரியார்த்தே ரத்தம் சோச்சிடும் இருக்கசின்னு சில விஷயங்கள் தீர்க்க முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு அதை பற்றி பேசிட்டு இருக்கிறதோ, அதை பற்றி நினச்சிட்டு இருக்கிறதையோ, அதையே பற்றி விசாரம் பண்ணுறதுனாலையும் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. எவ்வளோ அழகாக பகவான் சொல்கிறான், எனக்கு நீ அத்தியந்தம் பிரியண்டா. இஷ்டோசிமே பிரியா. எங்கே அன்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் ஆளுமை என்பது அதிகமாக இருக்கும். இப்போ ஒய்ஃப் இருக்கா, கணவனும் ஒய்ஃபும் மனைவியை வெளில போகிறான். அப்போ ஒய்ஃப் கணவனை பார்த்து கோச்சுக்கிறான், நீங்கள் அங்கே பார்க்குறீங்க, நீங்கள் இங்கே பார்க்குறீங்க, இப்படி பார்க்குறீங்க, அப்படி பார்க்குறீங்கன்னு. இல்லைம்மா நான் எதுவுமே பார்க்கல, யாரையும் பார்க்கல. இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்கன்றான். உண்மையில் அந்த ஒய்ஃபுக்கு அந்த மாதிரி வரத்துக்கு தாற்பயம் என்னென்னு, அது ஒரு பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஃபேக்ட் கணவன் அதை ரசிப்பான், என்ஜாய் பண்ணுவான். என்னென்னா, இவள் எனக்குரியவள், என்னிடத்தில் இருக்கிற ஓவரான ஒரு பிரேமையினால் இவளுடைய பொசசிவ்னஸ் வெளிப்படுகிறது. இதே தான் சுவாமி ஃப்ரெண்ட்ஷிப்பு, இதே தான் சுவாமி பக்தி, இதுதான் சுவாமி கிருஷ்ணனுக்கு நமக்கு இருக்கக்கூடிய சம்பந்த விசேஷம். உந்தன்னோட உறவேல் நமக்கு இங்கே ஒழிக்க ஒழியாதுன்னு சொல்லும்போது இதுதான் சுவாமி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ யூஸ் பண்ணிக்கணும் நம்ம நினைக்க முடியல. பற்றிலாம் நம்ம ஏதோ பகவத்கீதையினுடைய கண்டென்ட்டுன்னு நம்ம பார்க்குறோமே தவிர்த்து இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலாக நம்மளால் யோசிக்கவே முடியல. பற்றியில அதை யோசிக்க வைக்கிறது தான் கிருஷ்ணனுடைய தானே அனுகிரக விசேஷம். அந்த கிருபை, அந்த அனுகிரகம் நமக்கு கிடைச்சி கொடுத்தோன்னா நமக்கு நிச்சயமாக ஆனந்தமாக அதை யோசிப்போம்.
அதில் முழுகி தலைப்போம். பலவிதமான பாவங்களில் பலவிதமான கோணங்களில் நாம் அதை அணுகி ரசிப்போம். நம்ம எனக்கு நீ அத்தியந்தம் பிரியனானவன்டா, அதனால தான் உனக்கு பரமஹிதமான இந்த சாஸ்திரத்தை சொல்கிறேன். கீழே சொன்னதில் மிக மிக ரகசியமானது என்ன அப்படின்னு கேட்டால் பக்தி யோகம்தான். அதை பற்றியதான மிகச்சிறந்த உபதேசத்தை என்னிடத்திலிருந்து கேள். இதை 9வது அத்தியாயத்திலேயே பகவான் ஆரம்பித்தான். ஞாபகம் இருக்கா? இதந்து தே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாம் யனசூயவே ஞானம் விஜான சகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷசே அசுபாத். 9வது அத்தியாயம் முதல்ல ஆரம்பித்தான் பெருமாள். இதந்து தே குஹ்யதமம். இவ்வளோ பேர் இருக்கா, பீஷ்மத்ரோணாதிகள்லாம் இருக்கா. பக்ஷபாதமே கிடையாதுன்னு பேரெடுத்த பெருமாள் தனக்கு பக்ஷபாதம் உண்டுன்னு சொல்ற மாதிரி தெரியுறீங்க. எனக்கு யார் இடத்துல பக்ஷபாதம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய பெருமாள் இப்ப பக்ஷபாதத்தை எக்ஸ்பிரஸ் பண்றான் சுவாமி. 8 அத்தியாயம் வரலாம் அவன் அர்ஜுனனை அப்சர்வ் பண்ணியிருக்கான். 8 அத்தியாயம் வரலாம் அர்ஜுனன் அப்சர்வ் பண்ணியிருக்கான். அர்ஜுனன் குடாகேஷன், ஓகே ஃபைன். ஈவன் ரிஷிகேஷன், குடாகேஷனான அர்ஜுனனுக்கு ரிஷிகேஷனான பெருமாள் கொடுக்குறான். இது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். புரியுறதா உங்களுக்கு? நான் சொல்ல வர்றது புரியுறதா? இந்த கான்செப்ட் நீங்கள் யாராவது லைஃப்பில் யோசிச்சிருக்கீங்களான்னு பாருங்க. ரிஷிகேஷனான பெருமாள் சோர்ந்து போகாமல் எஃபர்ட்ஸ் போட்டுட்டே இருக்கான் அர்ஜுனனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. ரிஷிகேஷனான பெருமாள் தான் துளி கூட சோர்ந்து போகாமல் அர்ஜுனனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எஃபர்ட்ஸ் போட்டுட்டே இருக்கான். ஆனால் எந்த இடத்துல பெருமாள் எஃபர்ட்ஸ் போடுறான்றதை புரிஞ்சுக்கணும். விழலுக்கு இறைத்த நீர் போலேன்னு போடக்கூடாது. புஸ்தகமும் பார்க்கறது இல்லை, பெரியோர்களுடைய விஷயத்தையும் கிரகிச்சிக்கிறது இல்லை, பெரியோர்கள் கிட்ட போய் நாம் கற்றுக்கிறதும் இல்லை, கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை உபயோகப்படுத்திக்கிறது கிடையாது. எவ்வளோ கன்ஃபியூஷன். அப்புறம் ஒரு சின்ன கமெண்ட், ஒரு சின்ன சஜஷன் அப்படின்னு வந்தால் சோர்ந்து போய்டுறது. தன்னை பாராட்ட மட்டுமே, எல்லாரும் தன்னை பாராட்டணும், தனக்கு பாராட்டு மட்டும்தான் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறது. இதெல்லாம் ஆலசியத்தினுடையதான காரியங்கள், சோம்பேறித்தனத்துடைய காரியங்கள். நான் பண்ணினேன், அவர் தப்பு சொல்லிட்டே இருந்தார், சரின்னு விட்டுட்டேன், சும்மா என்னத்துக்கு நம்ம பண்ணிட்டு பானே போ அப்படின்னு விட்டுட்டேன்னா. ஆனால் அர்ஜுனன் குடாகேஷன், கிருஷ்ணன் கொடுக்குற வாய்ப்புகளை ஒவ்வொரு தடவை சில அட்டம்ப்டில் ஃபெயிலியர் ஆனாலும் குடாகேஷனாக இருக்கிறதுனால, உற்சாகத்தை விடாதனால இருக்கிறதுனால மீண்டும் மீண்டும் அதை கிருஷ்ணன்கிட்ட கேட்டு கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டு தான் புரிஞ்சுருக்கிறது சரிதானானதா ஹெசிடேஷனே இல்லாமல் கிருஷ்ணன்கிட்ட கேட்டு கிருஷ்ணன்கிட்ட சொல்லிட்டு அர்ஜுனன், எனக்கு வேறு யார் இருக்கா, நான் யாரை போய் கேட்க முடியும், நீ தான் எனக்கு எல்லாம், நீ தான் எனக்கு எல்லாமே, அப்போ உங்ககிட்ட தான் கேட்குறேன். எனக்கு தெரியலேன்னா உனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியலன்னு நீ கேலி பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் இது தெரிஞ்சுக்கணும், உன் மூலமாக தெரிஞ்சுக்கணும், உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு சொல்லித்தர மாட்டான், வேறு யார்கிட்ட போனாலும் எனக்கு சரிப்படாது அப்படின்னு உட்கார்ந்தான் பாருங்க. ஸோ குடாகேஷனாக இருக்கக்கூடிய அர்ஜுனன்கிட்ட ரிஷிகேஷனான பெருமாள் எஃபோர்ட்டு போட்டோன்னா அது பிரயோஜனம் இருக்கும். குடாக்கு உட்கார வச்சு நாம் எஃபோர்ட்டு போட்டோம்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது, மத்து தான் இல்லையா? 8 அத்தியாயம் வரையிலும் பெருமாள் அவனை பரீட்சை பண்ணிட்டு இவனுக்கிட்ட அசூயை இல்லை. வாட் அ கிளாரிட்டி இட் இஸ் தெரியுமா? என்ன மாதிரி ஒரு ரிசர்ச் தெரியுமா அது? அசூயை இல்லை. என்ன அசூயை இல்லை? சும்மா சொல்லிகிட்டே இருக்கான், நாம் எதை சொன்னாலும் அவன் தப்பு சொல்கிறான், எல்லாத்துலேயும் ஒரு கரெக்ஷன் போட்டுட்டு இருக்கான், இது நாம் சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டேன்றான், இதெல்லாம் ஓகே அப்படின்னா அது ஒரு அசூயை. இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படுறதுன்றது எத்தனையோ வெரைட்டிஸ் இருக்குது. அவன் நாசமாக போயினா அவன் உருப்படக்கூடாது, அவன் வந்து வாழ்க்கையில் உயரக்கூடாது, அது மட்டும்தான் அசூயை இல்லை சுவாமி. ஒரு லெவலுக்கு மேலே ஒருத்தர் நமக்கு ஹிதைஷியாக இருந்து சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் இக்னோர் பண்ணுறோம் பாருங்க, அது கூட அசூயை தான், அது கூட அசூயை தான். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் அர்ஜுனன் இருக்கானான்னு கிருஷ்ணன் பார்த்துட்டு அவன் இல்லைன்னு 9வது அத்தியாயத்தில் இதம் துதே குஹ்யதமம் பிரவக்ஷாமி அனசூயவே. நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு 9வது அத்தியாயம் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்க மாட்டேன்.
ஏன்னா பின்னாடி 18வது அத்தியாயத்தில் மறுபடியும் கோட் பண்ணணுன்றதுனால தான் அடியை அங்கே விட்டு வச்சிருந்தேன். ஞானம் விஞ்ஞான சகிதம், வெறும் ஞானம் இல்லை, கிருஷ்ணனை போல இருக்கிறவா நமக்கு கொடுக்கறது வெறும் ஞானம் இல்லை, விஞ்ஞானம் விசேஷேன ஞானம். இத்தனை நாள் நான் படித்த படிப்பு, இத்தனை நாள் நான் பயின்ற விஷயங்களை காட்டிலும் இப்பொழுது நான் அடைந்திருப்பது எத்தகையது, விஞ்ஞான சகிதம். யஜ்ஞாத்மா மோக்ஷசே அசுபாத், கவலை, பயம், திணறல், காரியத்தை செய்து முடிக்க முடியாது வரக்கூடியதான சில தடங்கல்கள், இதெல்லாம் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு. அண்டு வழி தெரியல சுவாமி, ரொம்ப பெரிய ப்ராப்ளம் தெரியுமா. நான் மறுபடியும் சொல்கிறேன், வி ஆர் பிகமிங் ஆஸ் டிஜிட்டல் ஸ்லேவ்ஸ். தயவு செய்து நான் சொல்கிறத பெரிய ஒரு அலாரமாக எடுத்துக்கோங்க. டிஜிட்டல் ஸ்லேவ்ஸ், நாமெல்லாம் அடிமையாகி கொண்டிருக்கிறோம், சிந்திக்கும் திறனை இழந்து விட்டோம். நேற்று சொன்னேன் இல்லையா, அமேசான்றோம், டோர் டெலிவரின்றோம். வாசலில் விற்கிற கீரைக்காரி டோர் டெலிவரி தான், உப்பு விற்கிறவன் டோர் டெலிவரி தான், பழ வண்டி டோர் டெலிவரி தான், காய்கறி வண்டி டோர் டெலிவரி தான். என்ன குறைஞ்சி போச்சு அதுக்கு? அந்த டெலிவரியில் கூட 4 நாள் கழிச்சு, இப்போ அவள் கையில் பைசா இல்லை, இன்றைக்கி கறிக்காய் வாங்கிக்கிறேன், 4 நாள் கழிச்சு நான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் பரவாயில்லம்மா, 4 நாள் கழிச்சு கொடுங்க, என்ன அவசரம், நீங்கள் எங்கே போயிட்டீங்க, நாங்கள் எங்கே போயிட்டேன் அப்படின்னு பண்பாடோடு சொன்ன ஒரு காலம் போயிடுத்து. இப்போ நீ முதல்ல பிக் பேஸ்கெட்டில் பணம் கட்டினா தான் உனக்கு வீட்டுக்கு சாமானே வரும். அதில் ஒரு பெரிய ஆனந்தம். அமேசானில் ஆர்டர் பண்ணேன். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வாயில் வார்த்தை இருக்குது, ஐயா இந்த பக்கம் போகணுன்னா இடது பக்கம் போகணுமா, வலது பக்கம் போகணுமா, நேராக போகணுமான்னு போடுறதில்ல. மேப் போட்டேன் அப்படின்னா, இந்த டோரா புஜ்ஜியாக நம்மளாம் நான் தான் மேப் அப்படின்னா அந்த பின்னாடி போகிறதுக்கு மேப் போட்டேன், அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுருது. ஒரு ஆட்டோவை நிறுத்தி, ஐயா நான் மாம்பழம் போனோம், நான் தாம்பரம் போனோம், என்ன கேட்குறேன், 150 ரூபா கேட்குறியா, 125 ரூபா வச்சுக்கோ, இல்லை 100 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் பேரம் பேசி அந்த ஆட்டோவில் ஏறி போயிட்டே இருக்கணும். ஆப்பை வச்சு புக் பண்ணுறேன், அவன் 3 தடவை கேன்சல் பண்ணுறான், 1.5 மணி நேரம் வேஸ்ட் பண்ணுறோம் அதுக்கு டயத்தை. நான் எல்லாம் வேண்டான்னு சொல்லலை, டெக்னாலஜி நான் உபயோகப்படுத்திக்க வேண்டான்னு சொல்லலை, டெக்னாலஜி நமக்கு தேவையில்லைன்னு சொல்லலை. ஆனால் மூஞ்ச நிமிர்ந்து பார்த்து ஒருத்தருக்கு பேச்சுவார்த்தையினுடைய பழக்கத்தை மறந்துட்டோம். பார்த்தீங்களா, கீரைக்காரங்கிட்ட பேரம் பேசணும், பூக்காரிக்கிட்ட பேரம் பேசணும், காய்கறிக்காரங்கிட்ட பேரம் பேசணும், பழக்க வழக்கம் வந்தது. ஆட்டோக்காரங்கிட்ட பேரம் பேசணும், பழக்க வழக்கம் வந்தது. ஆப்பில் புக் பண்ண ஆரம்பித்தோம், அவ்வளவுதான். ஒட்டு மொத்தமாக நம்முடைய மூளைக்கு வச்சது ஆப்பு. வி ஆர் லூசிங் அவர் ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதெல்லாம் அடியனை போல சொல்கிறக்கூடியவா சொல்லும்பொழுது கொஞ்சம் இன்னும் எரிச்சலாக தான் வரும். அனசூயவே, அது இல்லாமல் இருந்தால் அசூயை கிடையாதுன்னர். ஞானம் விஞ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷசே அசுபாத். அப்போ தான் இந்த மாதிரி உன்னுடையதான ஆட்டிடியூட்ஸ்லேருந்து நீ வெளில வர முடியும். உங்ககிட்ட இருக்கிற பிஹேவியர் ப்ராப்ளத்தில் நீ வெளில வர முடியும். உனக்குள்ளே உன்னை தோண்டிக்கொண்டு நீ உள்ளுக்குள்ளே புகுந்து உன்னை நீ உணர்ந்து பண்படுத்தி கொள்ள முடியும். தேஹிதம் வக்ஷாமி இஷ்டோசி, எனக்கு இஷ்டமற்றவன், ரொம்ப வேண்டியவன், ரொம்ப அத்தியந்த அந்தரங்கமானவன், ஆகையால் உனக்கு சொல்லுகிறேன். ஏன்னா கீழே சொல்லிட்டான், எதேச்சசி ததா குரு. பிரச்சனை புரிஞ்சுக்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டேன். சரிடாப்பா, நீ இனிமேல் உன் இஷ்டத்துக்கு பண்ணுனா, என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டீங்க, என்னை கை விட்டுட்டீங்களா, நான் என் இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியும். அடா பைத்தியமே, அப்படி சொல்லலடாப்பா, அதுக்கு அர்த்தம் இல்லைடாப்பா. உனக்கு நன்னா சொல்லி வச்சாச்சே, நீ நன்னா கிரகிச்சுருக்க, நன்னா பார்த்துன்ட்ட. இதில் உனக்கு எது ரொம்ப ஃபெமிலியரோ, என்ன ஈஸியோ, எது ஈஸி ஆக்சஸோ, எதை உன்னால் ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அதை நீ அழகாக உன்னுடைய ப்ராக்டிஸில் கொண்டு வான்றதுக்கோசரம் எத்தேச்சசி ததா குருன்னு நான் சொன்னனே தவிர்த்து, உன்னை கை விட்டுட்டணும், நீ உன் இஷ்டத்துக்கு போகணும், உன்னை பிடிக்கலைன்னோ அர்த்தம் இல்லைடா. அப்படி இருந்ததுன்னா இவ்வளோ தூரம் உட்கார வச்சு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஐயோ இதுதான் ப்ராப்ளம், அசுபாத்து. அந்த அசுபத்துலேருந்து வெளில வரத்துக்கே இல்லை. ஒன்று போச்சுன்னா இன்னொன்று வருது, இன்னும் போச்சுன்னா இன்னும் வருது. அது தவிர பாருங்க, மல்டி டாஸ்க்குன்றது என்ன நினச்சிட்டு நீங்கள், நம்முடைய அம்மா இருக்காளே, காலை வேளையில் அலுவலக சமயத்தில் ஒரு பக்கம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஒரு பக்கம் கணவனை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஒரு பக்கம் தான் செய்யக்கூடிய சமையல் வேலையில் கவனத்தோடு இருக்கணும். அது தவிர பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் தேவையானதை எடுத்து கொடுத்துட்டுருக்கணும். இது அத்தனையும் ஒரே சமயத்தில் அந்த தாயார் பண்ணும்பொழுது அதுக்கு பேர் மல்டி டாஸ்க்குன்னு பேர். ஒரே ஒரு காரியம் எக்ஸ்ட்ரா வந்துடுத்துனா நாம் பேச வந்ததை மறந்துடுறோம், கொண்டு போக வேண்டியதை மறந்துடுறோம், வைத்த இடத்தை மறந்துடுறோம், எடுத்த பொருளை மறந்து விடுகிறோம். எவ்வளவு முட்டாள்! ஏன்
இந்த மனோநிலை எப்படி நமக்கு ஏற்பட்டது? இப்படி மரத்து போன மனசு நமக்கு எங்கிருந்து உண்டானது? எதனால் உண்டானது? யோசிச்சு பாருங்க. மல்டி டாஸ்க் அப்படின்னு சொன்னால் ஒரே சமயத்தில் 100 காரியம் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. நாம் செய்யும் காரியத்தில் சிறந்த கவனத்துடன் எப்படி செய்கிறோம் என்பதை, எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வைக்கிறோமா? கையில் எல்லாத்தையும் வச்சுட்டு போமே தவிர்த்து அந்த கையிலேருந்து எந்த சமயத்தில் எந்த பதட்டத்தில் எங்கே வைக்கணும்னு தெரியாது. கையில் வைத்திருக்கக்கூடிய பொருளை எங்கே வைப்போம் எங்கே எடுப்போம்ன்றது நம்மளால் தெரிஞ்சிக்கவே முடியாது. பையில் தான் போடுவோம். ஆனால் ஒரு க்ஷணம் நிதானிக்கணும். இந்த பொருளை இப்பொழுது நான் பையில் போட்டிருக்கிறேன், சரி அப்படின்னு ஒரு செக். அந்த செகண்ட்ஸு கவனம் போயிடும். திருப்பி தேடுவோம், பதட்டத்தோடு தேடுவோம். பதறின காரியம் சிதறம். அவசரத்தில் கை விட்டால் அண்டா கூட போகுது. அந்த மாதிரி நம்ம அவஸ்தைப்படுவோம், பதட்டப்படுவோம், டென்ஷன் ஆகும், கத்துவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், படபடப்பு வருவோம், ஐயோயோன்னுவோம். அசுபத்திலேருந்து வெளிலவா. அப்போ எதேச்சசி ததா குருன்றதுக்கு தாத்பரியம் என்ன? உன் இஷ்டப்பட்டபடி பண்ணுன்னு அர்த்தம் இல்லைடாப்பா. இவ்வளவு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், உனக்கு இத்தனை இருக்குது, இதில் ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணிக்கோ. ஓவராக எல்லாத்தையும் பார்த்து யோசிக்காத. யாவானர்த்த உதபானே சர்வத சம்பிரதோதைக்கே நான் கீழே பகவான். ஒரு பெரிய ஏரி இருக்குது, ஒருத்தன் ஒரு சொம்பு ஜலம் எடுத்துக்கிறான், ஒருத்தன் கையில் ஜலம் எடுத்து குடிக்கிறான், இன்னொருத்தன் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சறான், இன்னொருத்தன் குளிக்கிறான், இன்னொருத்தன் அதில் துணி துவைக்கிறான். யாருக்கு என்ன தேவையோ அவ்வளவுதான் அந்த ஏரி தண்ணீர். மீறி தண்ணி என்னாச்சு, இவ்வளோ இருக்கு, இந்த தண்ணியை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த தண்ணியை நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியெல்லாம் நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இட் இஸ் அவுட் ஆஃப் யுவர் போர்ஷன். ஸ்கூல் படிச்சிருக்கோம்ல, ஸ்கூல் புஸ்தகம் வாங்குவோம்ல, வாங்கினோடனே புஸ்தகத்தில் பார்ப்போம் 12 பாடங்கள் இருக்கும். ஐயோ இந்த வருஷம் இத்தனை பாடம் படிக்கலாமா அப்படின்னு யோசிப்போம். அப்போ வாத்தியார் உள்ள ஒருவர் அவர் என்ன பண்ணுவார், பசங்களா இந்த 2 பாடம் உங்களுக்கு அவுட் ஆஃப் போர்ஷன், இந்த 2 பாடம் கிடையாதுன்னு. ஐயோ அப்பான்னு முதல்ல அந்த 2 பாடத்தை எடுத்து கிளிக் பண்ணி வச்சுருவோம். நம்ம தரக்க கூட வாண்டான்னு. சந்தோஷம் வருதா இல்லையா? அவுட் ஆஃப் த சிலபஸ் நமக்கு தேவையில்லைன்னு வருதா இல்லையா? அந்த மாதிரி தான் இவ்வளோ விஷயங்கள் உனக்கு சொல்லிட்டேன், இதில் நீ செலக்ட் பண்ணிக்கோ, உன்னால் எதை பண்ண முடியுன்றதை யோசிச்சு பார்த்துக்கோ, அதை புரிஞ்சுக்கோ. அதை விட்டுட்டு பெருமாள் இஷ்டப்பட்டபடி நம்மளை கைட்டி விட்டார், இனிமேல் அவர் நமக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டார், எனக்கு உனக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டார் அப்படின்னா ஓவராக பிலாக்கணம் வைக்கக்கூடாது. இந்த நள தமயந்தி சரித்திரத்தில் ஒரு இன்சிடெண்ட் ஒன்று வருது. என்னென்னா ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த கதையில் அவங்களுக்கு தெரியும் இல்லையா, சூதாடி எல்லாத்தையும் இழந்துட்டு நளன் தமயந்தி 2 பேரும் காட்டுக்கு வரா. காட்டுக்கு வந்தால் அப்போ என்ன ஆகுதுன்னா பசிக்கிறது அவளுக்கு. ஒரு பறவையை பிடிப்பதற்காக நளன் தன் இடுப்பில் கட்டின்னு இருக்கிற உத்திரியத்தை வேஷ்டி எடுத்து அப்படி போட்டான். அது பறவைகள் இல்லை, நடனப்படுத்துறதுக்காகவே வந்து அவனுடைய விதிப்பயன். அந்த வஸ்திரத்தையும் அவைகள் தூக்கிட்டு போயிடுது. இப்போ தமயந்தினுடைய மேலாக்கில் மட்டும் நளன் அப்படி சுற்றிட்டு 2 பேரும் அப்படி நடந்து போகிறான். அவ்வளவு கஷ்டம் சுவாமி உலகத்தில். கார்கோட்டகஸ்ய நாகஸ்ய தமயந்தியாக நலஸ்ய ருத்துபர்ணஸ்ய ராஜரிஷே கீர்த்தனம் கலிநாசனம்னு இவர்களை நினச்சிட்டா நமக்கு கலியினுடையதான தோஷம் போகுமா? அவ்வளவு கஷ்டம். என்ன பண்ணுறது? காட்டு வழியாக போயிட்டு இருக்கா. ஒரு முச்சந்தி வருது. அந்த முச்சந்தியில் நலன் பேசினான், ஏஷ பந்தா விதர்பானாம் ஏஷ கோசல ஜனபதா. 2 வழி காமிச்சான் தமயந்தியை பார்த்து. தமயந்தி இனிமே உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது. ஏன்னா தமயந்தி நலனுடன் இருந்தாளேயானால் அந்த தமயந்தி பெரும் துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். தன் நிமித்தமாக தன்னுடைய மனைவிக்கு இத்தனை துயரம் ஏற்படக்கூடாது என்பதில் நலன் தீர்மானமாக இருந்தான். தன் பொருட்டு தன் மனையாளுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வரக்கூடாது என்பதை அவன் நலன் ரொம்ப தீர்மானமாக இருந்தான். இது விதர்ப தேசத்திற்கு போகக்கூடிய பந்தா. இந்த பந்தா இருக்கே இது கோசல தேசத்துக்கு பண்ணுற பந்தா. தமயந்தி நீ செலக்ட் பண்ணிக்கோ, எங்கே போறியோ போ அப்படின்னு எதேச்சசி ததாகுருன்னு அவளை விட்டுட்டா. அந்த மாதிரி இந்த முன் ஸ்லோகத்தில் பெருமாள் விடலை. இந்த பக்கம் போனாலும் உனக்கு சித்திக்கும், இந்த பக்கம் போனாலும் சித்திக்கும், உனக்கு எந்த பக்கம் போகணும் ஆசையாக இருக்கோ அந்த பக்கம் போய்க்கோ அப்படின்னு பெருமாள் அழகாக பக்குவப்படுத்தி விட்டார். எனவே இதம் தே குஹ்யதமம் பிரவக்ஷாமி. பக்தி யோகம்தான் கீதையினுடைய பரமசாரம். அந்த சாரத்தை உனக்கு சொல்லியிருக்கேன். எல்லாம் சரிதான், பட் இருந்தாலும் இதையும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. சர்வகுஹ்யதமம் பூயா ஸ்ருணுமே பரமம் வச்சா இஷ்டோசிமே திருடமிதி ததோ வக்ஷ்யாமி தேஹிதம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ.
இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. சர்வகுஹ்யதமம் பூயः सर्वगुह्यतमं भूयः शृणु मे परमं वचः शृणु मे परमं वचः इष्टोऽसि मे दृढमिति इष्टोऽसि मे दृढमिति ततो वक्ष्यामि ते हितम्. ततो वक्ष्यामि ते हितम्. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். सर्वगुह्यतमं भूयः शृणु मे परमं वचः इष्टोऽसि मे दृढमिति ततो वक्ष्यामि ते हितम्. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது. அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத் பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா வித்தம் பலம் யசா புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம் பலம்னா ஆரோக்கியம் வரதுக்கு உண்டான சக்தி, யசா புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து ஹெல்த்து இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும். அதோடு சேர்ந்த ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும். நம்மளே வளர்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? ஆரோக்கியம் பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதச ஸ்நானபரஸ்ய சாதோ. பலம் எப்படி வளரும் அப்படின்னா குணாதச ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா? தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது? மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம். அவா சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னு புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னு புரியுறது. அலோலுபத்துவம், இது செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்துவம் துஸ்வப்ன காதா, கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா? அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம் யசா. அதுக்கு மேலே ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா. 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 ரவி சசிகலா லோபலியா. ராஜச
सुकुमार मदनाचा पुतळा राजस सुकुमार मदनाचा पुतळा सकल हे तुम्ही वागे की सवा सकल हे तुम्ही वागे की सवा तुका म्हणे जीवा तुका
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.